அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவ். ஓகேங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அதனால மார்க்கெட் ஹாலிடே. ஃபின் நிஃப்டி நான் எப்பவுமே எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபின் நிஃப்டி மட்டும் கொடுப்பேன், ஏன்னா அன்னைக்கு தான் நான் அதில் டேட்டா எடுப்பேன். மற்றபடி பேங்க் நிஃப்டி இதுவும் கொடுக்கலாம், நம்ம சென்செக்ஸ் இதுவும் கொடுக்கலாம், மிட் கேப்பும் கொடுக்கலாம். நமக்கு அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கெல்லாம் வேல்யூ டைம் கிடையாது எனக்கு. ஓகேங்களா, நான் எதில் இது பண்ணுறேனோ அந்த கால்குலேஷன் எதில் வேல்யூ எடுத்து வச்சிருக்கணும் அதனுடைய டேட்டா மட்டும் கொடுக்குறேன். இங்கே நான் டேட்டாவே நான் காலைல தான் எடுப்பேன், அதனால் எடுத்து டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுதுங்க. ஓகேங்களா, அதனால் நிஃப்டி எப்பவும் ரெகுலராக தினமும் கொடுப்பேன். எக்ஸ்பைரி இன்னைக்கு மட்டும் ஃபின் நிஃப்டி சேர்த்து கொடுப்பேன். ஓகேங்களா, அதே போல் எக்ஸ்பைரி இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் நான் எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே, இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குன்னு இல்லை, எக்ஸ்பைரியில் உங்களுக்கு வர்த்தகம் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னாக்கல நீங்கள் அதை அந்த வீக் அந்த எக்ஸ்பைரி விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் போயிட்டு அந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு வேல்யூஸ் வேற வரும். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட் இதாக இருக்கிறவங்க இல்லை, ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த வீக்கில் பண்ணால் எனக்கு என்ன சார் ப்ரீமியம் ஒரே கடையில் பெருசாக இருக்கிறாங்க சார் ப்ரீமியத்தை எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் போய் நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணும், உள்வாங்குவாங்க எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர், புரிதுங்களா. ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் 0 to ஹீரோ கால் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். 0 to ஹீரோ கால் கான்செப்ட், ரூலு என்ன, எங்கே எடுக்கணும், என்ன விலையில் வாங்கணும் எல்லாமே நான் அது பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா அதில் ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதனால நான் அது பண்ணுறது கிடையாது. ஒரு தொழில் பண்ணுறவனாங்கள அதில் ஜீரோ ஆகும்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதோட சரி, அதை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாரும் பயன்படுத்துவீங்க. அந்த ரூல் என்னவோ அதை டிக்டோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 25,800 காலு 122 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அப்சைடு. இதே 122 ரூபாய்க்கு கீழே போயிட்டாங்கன்னா நிஃப்டி இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை வாங்குங்க வீங்குங்கன்னு நான் சொல்லலை, நிஃப்டினுடைய டைரக்ஷனை மட்டும்தான் இங்கே சொல்கிறேன். அப்போ ஒரு வேல்யூவை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்க எழுங்க, உங்களுக்குள்ள எழுப்பி பாருங்க. ஒரு மார்க்கெட் ஏன் எல்லாரும் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து கொடுக்குறாங்க, நான் இவர் மட்டும் ஏதோ ஒரு சைக்கிள் போட்டு இந்த விலை கீழே இருந்தா மேல மார்க்கெட் இது அப்புன்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், இந்த விலையே வரல, இந்த விலையே வரலனால விட்டுருங்க, யூடியூப்ல பாக்குறோம். இந்த விலை வந்தாதான் நீங்க முடிவெடுக்கணும். ஆனா ஏன்னா இதுக்கு ஒவ்வொரு வேல்யூ, இங்க மேல ஒரு வேல்யூ இருக்கு, இங்க வேல்யூ இருக்கு, உங்க வேல்யூ அங்க போனா அது என்ன செய்யும், அதுல எந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்லாம் ரூல் இருக்கு. அந்த வேல்யூ ஒரு குறிப்பிட்ட, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேல போனா ஒரு வேலையில போய் இது திரும்பி ஆகணும். திரும்பணும்னாக்கல நல்லா பாருங்க, இங்க போயிட்டு இங்க திரும்பணும்னு இல்லை, அப்படியே இங்க இருந்து திரும்பி இங்கே ரிவர்சல் அப்படியே மேல போகலாம், இல்ல இங்க இருந்து திரும்பி அப்படியே கீழே வரலாம். அதுதான், அது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்னு இருக்கு. அதே ஒரு கீழே இருக்காருன்னா கீழே இங்கிருந்து வந்துட்டு இங்க ஒரு வேலையில திரும்பி ஆகணும் அவரு, அப்படி இல்லைன்னா இங்கிருந்து திரும்பி ரிவர்சல் இப்படி ரிவர்சல் ஆகணும். இங்க ஒரு இடத்துல அந்த டிசிஷன் நடந்தே ஆகும், ஒரு ஸ்ட்ரைக்குக்கு அது நடந்தே ஆகணும். ஓகேங்களா, அப்போ இந்த விலையே வரலன்னா நீங்க ட்ரேடு, நீங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த விலை வரும்போது மட்டும்தான் நீங்க எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் சாய்ஸ், நீங்க முடிவு எடுத்து. அது மேல இருக்கா கீழே இருக்கா, ஏன்னா ஃபால்ஸ்ல ட்ராப்பா வைப்பாங்க, சும்மாவே ஏமாத்துவாங்க. மேல இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க, திடீர்னு ஒரே கண்ணில் கீழே விட்டுருவாங்க. கீழே இருக்கிற மாதிரியே இருக்கும், கீழே இருக்கும், ஒரே கண்ணில் தூக்கிடுவாங்க மேல. அதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப், அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அழகா. ஓகேங்களா, இது நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டி 24,500 புட்டு 92 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி ஏறும். அதே 92 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபின் நிஃப்டி இறங்கும். ஓகேங்களா, அப்போ இந்த புள்ளி வரும்போது தான் நீங்க டிசிஷன் எடுக்கணும். நல்லா ஒண்ணு உள்வாங்கிக்கோங்க, இது எங்கேயோ போகும் எங்கேயோ வரும், ஆனா நமக்கு அதுக்கு இன்பிட்வீன் இல்லை, எங்க எடுத்து என்ன விலையில கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவையானது கிடைச்சதா கொடுத்துட்டு வெளியே போயிடணும். நேற்று கூட தான் 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் இறங்குச்சு, ஐயோ இவ்வளவு எடுத்துருந்தா இவ்வளவு ப்ராஃபிட் ஃபுல்லா பிடிச்சிருக்கலாம் அப்படிலாம் நினைக்கலாங்க, ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவை, அன்றைய தினத்துக்கு தேவையானது நம்ம ஒரு முதலீடு வச்சிருக்கோம், அதுக்கு இவ்வளவு கிடைச்சா போதும் நினைப்போம் இல்லையா, அதை எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அது எங்க போய் திரும்பவும் இல்லை அப்படியே போகுமா என்ன. நேத்தெல்லாம் ஒன் சைடு அந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல கால் சைடு ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்றது ரூல் அப்ளை ஆச்சு. இதெல்லாம் தெரியணும் இல்லை. அப்போ படிக்க ஓனாவே படிக்கலாம், நீங்க யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது, நீங்களே படிக்கலாம். காலங்கள் ஆகும் அதை தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.